7 பட்டியலின மக்களுக்கு வந்து அமைச்சரவையில இது குடுத்திருக்காரு, பொறுப்பு குடுத்திருக்கிறாரு. ஒரு நடிகர் வந்து சமூக நீதியை நிலைநாட்டுற நிலைமைக்கு தமிழகம் தள்ளப்பட்டுருச்சா? திராவிட கட்சிகளோட நிலை இப்ப இப்ப எப்படி இருக்கும்? திராவிடன்னு இவங்க உருட்டிட்டு தானே இருந்தாங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே இல்ல சொல்லிட்டு சமூக நீதி இருக்கேன். ஆட்சி, சமூக நீதி கட்சி, சமூக சமூக நீதி நீதி நான் ஆரம்பத்திலேயே பல கேள்விகள் கேட்டோம். சமூக நீதின்னு சொல்றீங்க. ராசா ஒரு சிறந்த வாய விட்டுருங்க. ஒரு நாலேஜபிள் பர்சன். அவரு வந்து அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவன்ற ஒரே காரணத்துக்காக அவரை கொண்டு போய் பட்டியலின தொகுதியில நிப்பாட்டினீங்க. ஆமா. அவருடைய சொந்த தொகுதி பெரம்பலூர். அது பொது தொகுதியா மாறினவுடனே என்ன பண்ணீங்க? இந்த மாரி பல விஷயங்கள் இல்ல சொல்லலாம். அவர் சொன்னார்ல, எங்க தாத்தா ஊரு நான் அங்க போனேன் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் உருட்டு. ஆதி திராவிடர் அப்படின்னா, ஆதி திராவிடர் நலத்துறை. ஆ, சிறுபான்மைனா சிறுபான்மை நலத்துறை. இப்படி தானே குடுத்துட்டு இருந்தீங்க. ஆமா. அத உடைச்சுட்டாங்கல்ல. இல்ல ஒரே ஒரு முறை உபயோகத்துள்ளாவுக்கு வருவாய்த்துறை குடுத்திருந்தாரு கலைஞர் அவர்கள். அது ஒரு முறை தான் அந்த சேஞ்சஸ் வந்து இருந்தது. மத்தபடி எல்லாமே சிறுபான்மை இஸ்லாமியர்னா சிறுபான்மை நலத்துறை தான் மட்டும் தான் இருக்கும். குடுப்பாரு. இல்லன்னா அயலக துறை இல்ல நம்ம இவரு ரகுமான் கானுக்கும் வேற ஏதோ ஒரு துறை குடுத்தாருன்னு நினைக்கிறேன். சிறு சேமிப்பு திட்டம் இல்ல வேற ஏதோ ஒண்ணு குடுத்தாரு. அது ஓகே. நான் என்ன சொல்றேன், இவரு எம்ஜிஆர் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ராஜா முகமதுக்கு உணவுத்துறை குடுத்தாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல இவர்கள் வந்து பெரிய அளவுல ஒரு சமூக நீதின்னு வாய் சொல்லா இருந்தது தவிர செயல்ல இல்ல. ஆனா இங்க ஒரு 8 பேர் 7 பேரு உங்களுக்கு தலித்து இப்போ இவரு திரும்ப வந்துட்டா உள்ள வந்துட்டாங்கன்னா 8000. 8,000. அப்புறம் சிறுபான்மையினர் அந்த இது ப்ளஸ் நான் சில செட்டப்லாம் அவங்களது பார்த்தேன். ரொம்ப அதாவது சொன்னா நம்ப மாட்டாங்க. பணம்ன்றத அவங்க கவலைப்படல. பணம் குடுத்து பதவி அதெல்லாம் இல்ல. ரெப்ரசன்டேஷன் பார்ட்டி ஃபர்ஸ்ட்டு. டிஎம்கே, ஐடிஎம்கே கிடையாது. மெயினா டிஎம்கே வந்து கிடையாது. அது கிடையாது. தொடர்றது கிடையாது. அப்படின்னு சில துறைகள் எல்லாம் கொண்டு வராங்க. எங்க ஆளுங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு இத ரொம்ப வலியுறுத்தி பண்றாங்க. மற்றபடி இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் கிளீன் சர்டிஃபிகேட்லாம் குடுக்குறேன் அந்த மாரிலாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா போக போக எப்படி தெரியும். போகும்னு எனக்கு தெரியாது. நான் இப்பவே சொல்லிடுறேன். ஆமா. ஆனா ஏதாவது பண்ணிக்கங்க. ஆனால் மத்தவங்க பண்ண மாரி வெறும் அத மட்டுமே வச்சுக்கிட்டு இங்க ஒண்ணும் இல்லாம பண்ணாதீங்க. இல்ல இந்த முதல்ல இந்த திமுக கள்ளக்காப்பி அடிக்காம இருந்தாலே போதும். ஆமா. இந்த ஒன்றியம், திமுகவுடைய யூனியன் பெரிய மைனஸ் என்னன்னா, அதுல மட்டும் தான் கவனம் செலுத்திடும். ஆமா. வேற வளர்ச்சியை நோக்கி கவனம் எதுவுமே செலுத்தாது. இல்ல. அப்போ நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் மத்த விஷயம். வளர்ச்சியை நோக்கி கவனம் செலுத்துனீங்கன்னா, பழைய திமுக சொல்லுவாங்க. காசு பார்த்தாலும் வேலை நடக்கும்பா அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி இது இல்ல வந்து தலைவர்களும் அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். மாவட்ட செயலர்கள் அந்த மாரி இருந்தாங்க.